இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. அது வந்து அத்தை, அமிர்தா தான் ரவா லட்டு கேசரி கலர்ல இருக்கும்னு பெட்டி கட்டினாங்க. நான் இல்ல அது கண்டிப்பா ஒயிட் கலர்ல இருக்கும்னு சொன்னேன். அதனாலதான் காட்டுறதுக்காக கொண்டு வந்தேன். அப்புறம் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே? மயூரி, உண்மையை சொல்லி இங்க என்ன நடக்குது? மயூரி, நீ என்னமா இங்க நிக்கிற? போகலையா? இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல நீ ஒரு மகா சக்தியுடையவனா மாற்றமடைய போற. இல்ல அமிர்தா, இந்த நேரத்துல இங்க யார் வர போறாங்க? மோஸ்ட்லி உங்க வீட்டுக்கு பூனை வரும்ல, அதான் கருப்பா, இது அதோட வேலையா தான் இருக்கும். இல்ல, இது விழுந்திருக்கிறத பார்க்கும்போது இது பூனை செஞ்ச வேலை மாதிரி தெரியல, மனுஷங்க செஞ்ச வேலை மாதிரி தெரியுது. அப்படின்னா உங்க தேவராஜ் அங்கிள் இருக்காரு, செடிக்கு தண்ணி ஊத்தும் போது செடியை ஒட்டுல வச்சிருப்பாரு, ஸ்லிப்பாய் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. இதையெல்லாம் யோசிக்கிற நேரமா இது? நான் இன்னும் உங்களுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடணும்ல. வாங்க வாங்க உள்ள போலாம், நேரமா அது, வாங்க போலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கை இருக்கு, நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? எனக்கும் வாய் இருக்கு, அத்தையை கூப்பிட்டு சொல்றேன். அத்தை, ஓஹோ, இவங்க 2 பேரோட காதல் இந்த அளவுக்கு வந்துருச்சா? காதல் அப்படியே மலர்ற மாதிரி தெரியுது. இருக்கட்டும், இந்த மலர்ந்தும் மலராத காதலை எப்படி முளையிலேயே கிள்ளி எறியணுங்கிற வித்த எனக்கு நல்லா தெரியும். எந்த காரணத்துக்காகவும் உங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் மலர நான் என்னைக்கும் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அர்ஜுனை முதல்ல பார்க்க போறது நான் தான். பார்த்துடுறேன். துஷ்டர்களை தண்டிக்கிறதுக்கும் நல்லவர்களை காப்பாத்துறதுக்கும் சகல சக்திகளும் இந்த மனிதனோட உடம்புக்குள்ள போகட்டும். நான் என் உடம்புக்குள்ள இருக்கிற சகல சக்திகளையும் ஆண்டவனோட அருளால ருத்ரனுக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் பகவதே நமோ ருத்ராய. ஹர ஹர மகாதேவ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
மொத்தத்துல பூஜை எல்லாம் நல்லா நடந்துச்சு. எந்த தடங்களும் ஏற்படல இல்ல சரோஜா? ஆமாங்க, அதுலயும் பண்டிகைக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்தது ரொம்ப சந்தோஷம். அத்தை, எனக்கு நிலாவை பாப்பனோ இல்லையோ தெரியல, ஆனா உங்க பொண்ணு முகத்தை பார்க்கும்போது பௌர்ணமி நிலாவை பார்த்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. முதல்ல நிலவை பார்த்துட்டு சாப்பிடலாம், வயித்துல பசிக்கு இழுது. சரி, ஒரு நிமிஷம். நான், சரோஜா, சித்தப்பா, அப்புறம் சித்தி, நாங்க 4 பேரும் இப்படியே வெளியில போய் நிலாவை பார்த்துடுறோம். அங்கேயும் நிலா நல்லாவே தெரியும். அர்ஜுனும் அமிர்தாவும் மட்டும் மொட்டை மாடிக்கு போய் நிலாவை பார்க்கட்டும். அது சரி, அவங்க 2 பேரும் மட்டும் எதுக்கு மொட்டை மாடிக்கு போகணும்? ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் புரியறதா இருந்தா நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? பேசாம வாங்க. இல்ல வேண்டாம். அப்பா அம்மா, நாங்களும் உங்க கூடவே வந்துடுறோம். பரவாயில்ல. ஏமா அமிர்தா, அர்ஜுனை பார்த்தா அவ்வளவு பயமா உனக்கு? அப்படி ஒண்ணும் இல்ல. எதுக்கு பயப்படணும்? பின்ன வேற என்னம்மா? அது ஒண்ணும் இல்லம்மா. அது அப்போ மாடிக்கு போ. யார் என்ன வேணா பண்ணுங்க, நான் முதல்ல போய் மொட்டை மாடியில நிக்க போறேன். பாத்தியா அமிர்தா, மாப்பிள்ள எவ்வளவு ஆசையா இருக்காருன்னு? சித்தப்பா, சித்தி, நாம இங்கேயே இருந்தா இவங்க 2 பேரும் போக மாட்டாங்க. முதல்ல நாம இங்கிருந்து போவோம். அர்ஜுன், அமிர்தா, ஹேவ் a nice time. எப்படியோ ஒரு வழியா டெரஸ்க்கு வந்துட்டோம். யாராவது என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி அர்ஜுன் இங்க வர மாதிரி பண்ணு கடவுளே. இந்த அமிர்தா என் அர்ஜுனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல பார்த்துடணும். அதுதான் எனக்கு வேணும். ஒருவேளை அப்படி நடந்துட்டா என் அர்ஜுன் எனக்கு சொந்தமாயிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமாயிடும். கடவுளே, நானும் அர்ஜுனும் ஒன்று சேரணும்னு நீயும் நினைச்சேன்னா தயவு செஞ்சு அவன் முதல்ல ஏன் கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணு ப்ளீஸ். அட, இது அர்ஜுன் குரல் மாதிரி இருக்க. ஆமா, இது என்னோட அர்ஜுன் தான். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் அர்ஜுன். அந்த கடவுளுக்கு கூட
நம்ம 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறது தான் விருப்பம் போல. அதனால தான் நீ முதல்ல அமிர்தாவோட கண்ணுக்கு படாம ஏன் கண் முன்னாடி நிற்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் கடவுளே. இனிஹவ் என் ஆசைக்கு உன் தரப்புல இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்ச மாதிரி இருக்கு. இனிமே நான் என் முயற்சிகளை நிறுத்துறதுக்கான பேச்சே இல்லை. அந்த கடவுளோட ஆசீர்வாதமே என் கூட இருக்கும்போது நான் யாருக்கும் எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. இனிமே என்ன ஆனாலும் அர்ஜுனை என் வாழ்க்கை துணையா ஆக்கிறது தான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமே. தேங்க்ஸ் கடவுளே. ஏய் ராஜி, எவ்வளவு நேரமா சல்லடையில என் முகத்தை பாப்ப? இத்தனை வருஷமா தெரியாது, அப்படி என்ன தெரிய போகுது? பண்டிகை அதுமா கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? அது இல்லம்மா, புருஷன் தான் உயிர்னு நினைக்கிற அந்த சரோஜா பயபக்தியோட பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டு உள்ள போய் எவ்வளவு நேரமாச்சு. ஆனா வருஷம் முழுக்க தாலி கட்டின புருஷன் கூட பார்க்காம கால் தூச விட கேவலமா நடத்துற என்ன இன்னைக்கு மட்டும் அப்படி என்ன அதிசயமா பாக்குற? ஓஹோ, அந்த சல்லடையில எத்தனை ஓட்டை இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கியா? ஏங்க ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? பண்டிகை அன்னைக்காவது புருஷங்கிற பயபக்தியோட பூஜை புனஸ்காரம் பண்ணலான்னா அதுவும் உங்களுக்கு பிடிக்காதா? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். பண்டிகைக்கு கூட இதே பழைய புருஷன் தானான்னு எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இன்னைக்காவது உங்க முகத்தை அந்த ஆண்டவன் கொஞ்சமாவது மாத்தி காட்டுறானான்னு ஜல்லடைய வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. ஓஹோ, இந்த முகம் மட்டும் இல்ல, இந்த தேவராஜங்கிற பாவப்பட்ட உருவத்தை பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சுல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன நல்லா போட்டு வறுக்கிறதுக்கு வேற ஏதாவது சாக்கு கிடைக்குமான்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீல்ல? என்னாச்சு, இந்த ஜென்மத்துல என்ன எந்த அளவுக்கு வறுத்தெடுக்கிறது பத்தலையா? பாத்துக்கிட்டே இரு ராஜி. இப்படி பண்டிகை அதுவுமா இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட ஜல்லடையை வச்சு என்ன பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அடுத்த ஜென்மத்துல ராட்சச மாதிரி புருஷன் கிடப்பானா. உனக்குன்னும் பிரச்சனை இல்ல, விடு, நீயும் அதே ஜாதி தானே. ஏங்க இவ்ளோ நேரம் ஏதோ புருஷனாச்சேன்னு வாய் மூடிட்டு இருந்த, இருந்தாலும் உங்களுக்கு நாக்கு ரொம்ப நீளுது. உள்ள வாங்க, நாக்கு ஒட்ட வெட்டுறேன். விரதம் முடியற வரைக்கும் சாச்சா சாவித்திரி மாதிரியே நடந்துக்கோ. முடிஞ்ச அடுத்த நிமிஷம் சுருப்பனக மாதிரி தாண்டவம் மாடு. ஏய், யார் மணி? இங்க எதுக்கு வந்திருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ராஜி, யார் அந்த பொண்ணு? முகத்தை பார்த்தா போன ஜென்மத்துல இவ உனக்கு தங்கச்சியா இருந்திருப்பான்னு தோணுது. யார் மணி? எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க இவளை இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா. இருங்க. விக்ரம், சரோஜா, வாங்க இங்க. ஐயோ ஆண்டி, அங்கிள், பக்கத்து ரோட்டுக்கு போக வேண்டியது, இருட்டுல தெரியாம இங்க வந்துட்டேன், அவ்வளவுதான். சாரி சாரி. ஐயோ, என்னங்க ஓடுறா? வாங்க. உன் காதலின் ஆழத்தை நான் அறிவேன் என் காதலியே. உன்னிடம்தான் என் இதயம்.
எப்படியோ இன்னைக்கு என்னோட அர்ஜுன் முகத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். ஹே ஹே அமிர்தா, நீ அர்ஜுன் கையால உன் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஆனா எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல அதையும் மீறின ஒரு பந்தம் இருக்கு. இதுல நீ புரிஞ்சுக்கலாம். அர்ஜுன் என்னைக்குமே எனக்கு தான் சொந்தம். அந்த பௌர்ணமி நிலவை எங்களை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சது. வாவ், எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன்? ஐயோ ச்சே. மயூரி, பாட்டிமா பாட்டிமா விடு விடு. என்னாச்சு உனக்கு? ஐயோ என்னாச்சு? என் இளவரசி இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கா? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பாட்டிமா, அத சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். வாவ், அங்க என்னாச்சு தெரியுமா பாட்டி? அப்படியா? இவ்வளவு நடந்துச்சா? ஆமா பாட்டிமா, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு. என் அர்ஜுனோட முகத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். ஆக மொத்தம் அந்த கடவுள் மனசுல உன் மேல கருணை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நன்றி தான் சொல்லணும். இன்னைக்கு சாவித்திரி பூஜைமா, ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா நிச்சயமா கடவுள் உன் வாழ்க்கையில அர்ஜுன் பேரை எழுதி வச்சிருக்கான்னு தான் தோணுது. இத பாரு, உன் முயற்சியை நீ நிறுத்தவே கூடாது. விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அர்ஜுனை உன் பக்கமா இழுத்துக்கணும். கண்டிப்பா பாட்டிமா, நீங்க ஒருத்தர் என் பக்கம் இருந்தீங்கன்னா போதும். அப்புறம் இந்த மயூரியை தோக்கடிக்க யாருமே வர முடியாது. நிச்சயமா மயூரி, பண்டிகை அதுவுமா எவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்க. நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. நிறைஞ்ச பௌர்ணமி இரவு. நிலா அங்க இருக்கா இல்ல இங்க இருக்கான்னு ஒரு செகண்ட் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்க. ஐயோ கடவுளே, பௌர்ணமி நிலா வெளிச்சம் வரும்போது நான் எப்படி இங்க நிக்க முடியும்? ஏங்க தள்ளி நிக்கிறீங்க? முன்னாடி வாங்க, அங்க பாருங்க. அந்த நிலா எவ்வளவு நேரமா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஓ பௌர்ணமி நிலா, இன்னைக்காவது என் அமிர்தா என்கிட்ட மனசு விட்டு பேசுற மாதிரி பண்றியா? வாங்க, எவ்வளவு ரொமான்டிக்கான நேரம் இது. நீங்க அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. இல்ல, நான் வரமாட்டேன். என்னால அங்க வரவும் முடியாது. ஏங்க ஏங்க நீங்க என்ன இப்படி வெறுப்பேத்துறீங்க? இல்ல இத சொல்லுவாங்களே, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்னு. அந்த மாதிரி இருக்கு என் கதை. நீங்க வேணும்னே தான் என் மனசு கஷ்டப்படணும்னு இப்படி எல்லாம் பண்றீங்கல்ல? உங்க மனசுல என்னதான் இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். உன் காதலின் ஆழம் நான் அறிவேன் என் தேவதையே. உன்னிடம்தான் என் இதயம்.